வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு. என் பெயர் திவாகர். இந்த கஞ்சா கூட்ட படத்தோட இயக்குனர். இது என்னோட முதல் படம். கஞ்சா கூட்டம் அப்படி சொன்னோன்னே இது வந்து ஒரு டெரராக நெகட்டிவாக யாரும் திங்க் பண்ண வேணாம். ஏன்னா கஞ்சா கூட்டம் இந்த படம் வெளியே வந்த பிறகு கண்டிப்பாக இது பெருமை அடைகிற அளவில் எல்லாரையுமே பார்த்து பெருமை அடைகிற அளவில் இந்த படம் இருக்கும். இந்த படத்தில் 4 கதாநாயகர்கள், லிங்கா, வினோ, திக்ஷன் அண்ட் கமல், இவங்க எல்லாருமே அறிமுக நாயகர்கள். நாயகிகளும் அறிமுகம் தான். ஸ்ரீதேவி, சக்தி, இவங்க 2 பேர் கதாநாயகர் நடிக்கிறாங்க. மற்றும் மாதேஷ், சிங்காரவேலன், ராஜா, இது மாதிரி குணச்சித்திர நடிகர் எல்லாமே அறிமுகம். எல்லாம் நியூ டெக்னீஷியன்ஸ், ஃபுல்லாகவே நியூ தான். இந்த படத்தில் 5 பாடல்கள்: கொத்தமல்லி, பொட்டு வச்ச, விட்டு விலகி, இன்னொன்று பார்க்கல அண்ட் ஒன்று மண்ணா. இந்த 5 பாடலுமே 5 வெரைட்டியில் இருக்கும். 4 மெலோடி, ஒரு குத்துப்பாட்டு இருக்குது. தருமபுரி, பஞ்சப்பள்ளி, பாலக்கோடு, இந்த மாதிரி இயற்கை சம்பந்தமாக இருக்கிற இடங்களில் ஃபுல்லாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. மேலும் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து முதுகெலும்பாக இருந்து முதலீடு செய்து அவங்க தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் DK குமரன் அண்ட் விஜயா மேடம் அண்ட் பாலாஜி பெரியசாமி, இவர்கள்லாம் வந்து ப்ரொடியூசராக இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. நம்பிக்கையாக இருந்து நம்மளுக்கு இந்த படத்தை மேலும் நல்லா வளர வச்சுருக்காங்க. இன்னொரு நல்லபடியாக வளரும்னு நம்புகிறேன். ஹாய் டு இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். என் பேர் டிக்சன். இந்த கஞ்சா கூட்டத்து மூவியில் ஒன் ஆஃப் த ஹீரோவை பண்ணிட்டுருக்கேன், செவலேன்ற கேரக்டரில். இதோ நீங்களே பார்க்குறீங்களா, பொட்டுச்ச சாங். ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சாங்குமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. ஒரு சாங்லேயும் யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக ரசித்து டைரக்டர் ஒரு சாங்லேயும் எல்லா சாங்ஸுமே டிஃப்ரெண்ட் பேட்டர்னு. இது டோட்டலாக கிராமத்து ஸ்டோரி. நீங்கள் எல்லாமே குடும்பத்தோடு வந்து பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். இந்த சாங்ஸ் மட்டும் ஹிட் இல்லாமல் மொத்த படமும் ஹிட் ஆகி இது இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அதாவது எங்களை நம்பி எங்களை வச்சு படம் எடுத்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இந்த கஞ்சா கூட்டம் படத்தில் 4 ஹீரோவில் நான் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். 4 ஹீரோவில் நான் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன்ட்டு சொல்கிறத விட அந்த ஹீரோ கேரக்டருக்கு நான் ஒரு நல்ல ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் உயிர் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். இந்த கஞ்சா கூட்டம் படத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்த DS திவாகர் சார், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ப்ளஸ் இந்த படம் தயாரிக்கும் இந்த DK குமரன் சார், பெரியசாமி சார், விஜயகுமாரி அம்மன், இவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கணும். கஞ்சா கூட்டம்ன்றது ஒரு பெரிய டீம். அந்த டீம் வந்து பெரிய லெவல் வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தில் வந்து ஒரு பர்சன் கூட போர் அடிக்காமல் போவோன்ட்டு நாங்கள் ஒரு 100% ஒரு இது சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. பாருங்கள். நன்றி. வணக்கம். என்னோடய பேர் லிங்கா. கஞ்சா கூட்டத்தில் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு. எல்லா சாங்குமே சூப்பராக வந்திருக்கு. என்னோடய சாங் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சாங் சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் சாங் பார்த்தீங்கன்னா விட்டு விலகி சாங் வந்து ஃபோக் சாங்கு. சூப்பராக டான்ஸ் பண்ணியிருப்போம். பேசிக்கலி நாங்கள் ஒரு டான்ஸர்ஸு. ப்ளஸ் வந்து இதில் எல்லா கேரக்டரும் வந்து போட்டு பண்ணியிருப்போம். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து டேரக்டர் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஹீரோ நாங்களும் இருந்தால் கூட ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை கோஆப்ரேட் பண்ண வச்சது ஆஸ் ஏ டேரக்டர் தான். ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸு DK குமரன் சார், பாலாஜி பெரியசாமி அண்ட் விஜயம்மா. ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். என் பேர் வந்து பாலாஜி பெரியசாமி. இந்த கஞ்சா கூட்டத்தினுடைய ப்ரொடியூசர். இந்த கஞ்சா கூட்டம் படத்தை வந்து இருவரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். என்னுடைய நண்பர் DK குமரன் என் படத்தை சேர்ந்து இணையாக தயாரிச்சிருக்கிறோம். அதுபோல் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கார் DS திவாகர். ஒளிப்பதிவு ஆனந்த் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் புதுசாக பண்ணிருக்கிறதுனால இந்த படம் எப்படி இருக்குன்றதை அவளோட எதிர்பார்க்குறாங்க. இந்த படத்தினுடைய மையம் வந்து கருத்து கஞ்சா கூட்டம்னு சொல்லி ஒரு படம். இந்த கஞ்சா கூட்டம்னா நிறைய பேர் என்ன வைக்கிற கஞ்சா அண்ணன் வேறு ஒரு மனசு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கருத்து படம். நான் ஒரு ஊர் போதையில் ஊரகங்களுக்கு போது 4 இளைஞர்கள் வந்து அந்த ஊரில் இருந்து எப்படி அதை மீட்க போகிறாங்க அப்படின்றது எல்லாமே புதுமுகமாக பண்ணியிருக்காங்க. இந்த இசை வெளியீட்டு விழாவில் இன்றைக்கி மனமகிழ்ச்சியாக இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு அனைவரும் வந்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். அதுபோல் இந்த படம் பார்த்து இந்த பாடல்களை கேட்டு அவங்க எல்லோரும் எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு மக்கள்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விருப்பமெல்லாம் வரும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி சார். வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம். கஞ்சா கூட்ட படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோ பண்ணிகிட்ருக்கேன். மொத்தம் 4 ஹீரோ. இதில் படத்தில் வந்து ரொம்ப 5 சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து விட்டு வலி சாங்கு. ஸோ இந்த விட்டு வலி சாங் வந்து என்னோடய சாங்னு சொல்கிறத விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நின்று டான்ஸ் போகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குத்து சாங்கு. இந்த படத்தில் நான் டைரக்டருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல கதை. எனக்கு இப்படி ஒரு கதை வந்தது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன்.
மெயினாக படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து காட்டிலையும் மலையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். அவங்க எந்த ஒரு கஷ்டமும் பண்ணாமல் எங்களுக்கு எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாலும் சரி, டைரக்டர் எல்லாமே நல்லா ஒரு ஹோப் கொடுத்தாங்க. நல்லா பண்ணோம், நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கங்க. நான் இந்த கஞ்சா கூட்டம்ன்ற மூவியில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து சூரி அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு நான் ஃபேராக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கதையை கேட்டிங்கன்னா, ஒரு கிராமம் போதைக்கு எப்படி அடிமையாகுது, அதை எப்படி அந்த பசங்க வெளியில் கொண்டு வராங்க, மீட்டு அந்த மக்களை கொண்டு வராங்கன்றதான் படத்தோட கதை. இதை வந்து பாய்ஸுக்கு ஒரு முக்கியமான தேவையான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஹாய், என்னோட பேர் ஸ்ரீதேவி அண்ட் கஞ்சா கூட்டம் ஆடியோ ரிலீஸ். இன்றைக்கி வந்து இந்த மூவியோட ஆடியோ ரிலீஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மூவியில் நான் ஹீரோயினாக பண்ணுறேன். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இதில் எனக்கு செலக்ட் பண்ண காரணம் டைரக்டராக ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். அண்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ குமரன் அங்கிள், அவங்க தான் என்ன இதுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் அது மட்டும் இல்லாமல் நான் செலக்ட் பண்ண காரணம் இதோட சாங்ஸ். நான் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண சாங்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோட ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டரும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் திவாகர் சாருக்கு. அவங்க தான் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. தமிழ் தெரியாததுனால அவங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ரொம்ப நன்றி திவாகர் சாருக்கு. அது மட்டும் இல்லாமல் என் கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.